இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள நிறைய பேர் மொபைலை சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிருந்திருக்கும். அதாவது நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்மளுக்கு மொபைலில் டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டைம் எடுத்து ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மொபைலில் என்ன பாட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சோ அந்த பாட்டோட ஒரிஜினல் காஸ்ட்டோட நம்மளுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மாதிரி நம்மள நிறைய பேர் சர்வீஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சேனல், நான் உங்கள் ஜனா. ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க பார்க்கணும். இப்போ நம்ம மொபைலில் நிறைய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம மொபைலில் சார்ஜ் ஏறுனா அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு காரணமாக இருக்கலாம், சார்ஜர் காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த மொபைலோட பேட்டரி காரணமாக இருக்கலாம். இப்போ இந்த 3 பார்ட்டு சார்ஜ் ஏறாத ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனை மொபைலில் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். அது எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குவாங்க அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களால் இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. டேரெக்டாக கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம், இதை எவ்வளோ நாளில் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இந்த பார்ட் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கஸ்டமர் கேர்ட்டேருந்து இந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்கள் மொபைலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கஸ்டமர் கேர் ஹெல்ப்போடையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு போயிருங்க. சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அங்கே கொடுத்து இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், ஏதாச்சும் பார்ட் டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அந்த பார்ட்டோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மொபைலை சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ண சொன்னால் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ரிசிப்ட் வாங்கிக்கிங்க. ரிசிப்ட் வாங்கும் போது மறக்காமல் கம்ப்ளைண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை ரிசிப்டில் எழுதி தந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துக்கங்க. மறக்காமல் செக் பண்ணிட்டு, கம்ப்ளைண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் நம்ம மொபைல் சர்வீஸோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இப்போது நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து கம்ப்ளைண்ட் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது மாதிரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்படி வெரிஃபை பண்ணுறது கன்ஃபார்மாக பண்ணணும்னா கன்ஃபார்மாக பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் சைடு மாதிரி தான். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் போதுமான அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்க ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க. டேரெக்டாக கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எவ்வளோ நாளில் க்ளோஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ டைம் ஆகும், அவங்க சொன்ன டைம் தான் ஆகுதா, இல்லை அதோட கம்மியாக அந்த டைம் க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை அவங்க சொன்ன காஸ்ட் தான் ஆகுமா, இல்லை இதில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுறதையும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுறதையும் அவாய்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து வாங்கிட்டு வந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு நம்ம சர்வீஸோட கம்ப்ளீட் ப்ராசஸே ட்ராக் பண்ண முடியும். அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான பார்ட் கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, அந்த பார்ட் கரெக்டாக ஷிப்மெண்ட் ஆகி கரெக்டாக நம்ம சர்வீஸ் சென்டர் ரீச் ஆகுதா, நம்ம சர்வீஸ் சென்டரில் நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு இன்ஜினியர் அசைன் பண்ணிட்டாங்களா, அந்த இன்ஜினியர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம டிவைஸோட ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டாரா, நம்ம டிவைஸ் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கா அப்படிங்கிறது முதற்கொண்டு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். இது அத்தனையும் ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்கு மொபைல் கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணலாம், சர்வீஸ் சென்டருக்கே கால் பண்ணி என் மொபைல் ஏன் டெலிவரி பண்ணல அப்படின்னு கேளுங்க. அவங்ககிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் வரலன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. டேரெக்டாக கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது மாதிரி என் மொபைல் இவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் எனக்கு இதோட எக்ஸ்ட்ரா இவ்வளோ நாள் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அவங்க கஸ்டமர் கேர் பர்சன் கரெக்டான ஆன்சர் சொல்லனா நான் உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட கால் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உடனே அந்த கஸ்டமர் கேர் பர்சன் அவங்களோட சூப்பர்வைசரோட நம்மளுக்கு ஒரு கால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சென்டரையும் நம்மளையும் டைரெக்டாக வச்சு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் டிலே ஆகிறது அவாய்ட் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மொபைலில் டெலிவரி வாங்குவோம். டெலிவரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சர்வீஸ் கொடுத்தோம்ல, சர்வீஸ் கொடுக்கும் போது நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதே பாஸ்வேர்டை போட்டு நம்ம
சர்வீஸ்லேருந்து நம்ம மொபைலை வந்து ரிட்டர்ன் வாங்கணும். இப்போ அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா நம்ம மொபைலை வந்து கண்டிப்பாக ஃபார்மேட் அடிச்சு தான் ஆகணும். நம்ம மொபைலில் இருக்க டேட்டா தான் கண்டிப்பாக எரேஸ் ஆகி தான் ஆகும். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம டேட்டா லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுங்கள். இங்கே உங்கள் மொபைலில் எந்த பிரச்சனையும் சரி, இல்லை உங்கள் மொபைல் சர்வீஸ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் சரி, நீங்கள் தயங்காமல் உங்கள் பிராண்டோட கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பர்சனாக இருப்பாங்க. இந்த லெவல் 1 பர்சனால உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியல, இல்லை அவங்க ப்ரொவைட் பண்ணுற சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலை வந்து அவங்களோட சூப்பர்வைசருக்கு வந்து காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுங்க. இவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் காலை சூப்பர்வைசர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களால காலை கட் பண்ண முடியாது. இப்படி அவங்களால காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவங்க உங்களுக்கு ஒரு கால் பேக் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்க கால் பேக் அரேஞ்ச் பண்ணது மூலமா அவங்க சூப்பர்வைசர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அந்த சர்வீஸ் சென்டருக்கும் கால் பண்ணி ஏன் இது மாதிரி டிலே ஆகுது, ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ டிலே ஆகுது, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கஸ்டமர் கேரை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம மொபைலில் கரெக்டான டைமில் டெலிவரி வாங்க முடியும். நாம் இந்த வீடியோவில் பார்த்த ப்ராசஸ் வந்து மொபைல் டிவைஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்த ப்ராசஸை எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸஸும் அப்ளை பண்ணி சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வந்து டைமையும் காஸ்ட்டையும் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ண எந்த சஜஷன் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சேனல், நான் உங்கள் ஜனா. உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த சேனல் க்ரோ ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜனா.